Parichay exam எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் டேட் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தவுட் ஃபைனு. ஸோ இன்னும் அப்ளை பண்ணாதவங்க எக்ஸ்டென்ஷன் டேட் இருக்குது 25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் அது வந்து வித் ஃபைனோட உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணாதவங்க இன்னைக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து பேமெண்ட்டாவது நீங்கள் பிஃபோராக பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் கூட நீங்கள் 1 or 2 டேஸ்க்குள்ளே சென்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி சென்ட் பண்ண முடியாதவங்க. ஓகேவா? ஸோ இன்னும் பே பண்ணலை அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அது அந்த ரிசிப்டை நீங்கள் அட்டாச் பண்ணி அந்த ஃபார்மை டைரெக்டாக தான் நீங்கள் சபாக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்குள்ளே போகணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த டாப்பில் கூகுள் க்ரோமில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி டாப்பில் வெப்சைட்டோட அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. www. நான் ஆல்ரெடி டைப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த டாப்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்கள். dbhpscentral.org. ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபா மெட்ராஸ் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் டாப்லேயே உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், 3 தான். ஸோ அந்த பிளிங்கிங் லெட்டர்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகெயின் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ். ஸோ மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் பரீட்சையா மெட்ராசிட்டி செஷன் ஜூலையோடது வித்தவுட் ஃபைன் கொடுத்துருக்காங்க 15/5, வித் ஃபைன் 25/5. அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் கூட இதுதான். டேரெக்டாக பே பண்ணுறவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னும் அப்ளை பண்ணலாம், இனிமேல் டைம் இருக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆன்லைன்லேயே ஒரு 2 minutes தான் ஆகும் உங்களுக்கு இதை ஃபில் பண்ணி அனுப்புறதுக்கு. ஒரு 2 minutesலேயே நீங்கள் பேமெண்ட் முடிச்சிடலாம். ஸோ பேமெண்ட்டு தான் மெயின் கன்சிடரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி அந்த பேமெண்ட் 2 minutesல முடிச்சுட்டு கூட அப்ளிகேஷன் நாளைக்கு வந்து அந்த அட்டாச் பண்ணி நீங்கள் சபாக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இல்லை இன்னும் டைம் பண்ண முடியாதவங்களுக்கு வித் ஃபைனோட 25 வரைக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டு. ஸோ பரீட்சை தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமான இது ஃபீஸ் பே பண்ணுறதுக்கானது ஆப்ஷன்ஸ் இந்த வாட்டி நியூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிரச்சாரக் நான் பிரச்சாரக் ஸ்டூடெண்ட் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் நீங்கள் எது கிளிக் பண்ணுறது அப்படின்னா, பிரச்சாரக்ன்றது அப்படின்னா என்னென்னா, அதில் ஆல்ரெடி 8 எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஸோ அதில் ஐடி நம்பர் வாங்கியிருப்பாங்க. ஸோ பிரச்சாரக்கு அப்ளை பண்ணி ஐடி நம்பர் வாங்கியிருக்க டீச்சர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, வீட்டிலேருந்தே படித்து நீங்கள் எழுதுறீங்க, செல்ஃபாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் பிரச்சாரக்கில் தான் நீங்கள் உள்ளே போகணும். நீங்கள் டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறது தான் டீச்சர்ஸே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டு செகண்ட் ஆப்ஷன் நான் பிரச்சாரக் அப்படின்றது இல்லையா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பிரச்சாரத்து பார்க்கலாம். ஸோ பிரச்சாரத்தில் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் பரீட்சை எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லேருந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ப்ளீஸ் டைப் த கரெக்ட் அட்ரஸ் வித் யோர் ஸ்டேட் நேம், மொபைல் நம்பர், பின்கோடு, இமெயில் ஐடி. ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது. இதில் மொபைல் நம்பர் நீங்கள் பிரச்சாரக் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பிரச்சாரக்னா ஐடி இருக்கிறவங்க டீச்சர்ஸ். ஸோ மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிடுங்க. இமெயில் ஐடி ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா சபாக்கு, ஸோ அந்த மெயில் ஐடி கொடுத்துருங்க. அண்ட் தென் பிரச்சாரக் நம்பர், உங்களுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ் அந்த ஐடி வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. பிரச்சாரக் நேம், ஸோ இது வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிரச்சாரக் நம்பர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக பிரச்சாரக் நேம் அந்த செல்லெல்லாம் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அங்கே நீங்கள் மீன்ஸ் என்னென்னா, அங்கே நீங்கள் டைப் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கலாக அது எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். அண்ட் தென் போஸ்டல் அட்ரஸ் வித் பின்கோடு ஆல்சோ உங்களுக்கு வந்து அந்த காலம்ஸ் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஒன்லி பின்கோட் மட்டும்தான் உங்களுக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸஸில் பார்த்தீங்கன்னா. மற்றது எல்லாமே அது செல்ஃபாக ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அட்ரஸ் எல்லாமே ஐடி நம்பர் இருக்கிறதுனால அது எடுத்துக்கும். ஸோ பின்கோட் டைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் சென்டர் நேம் டைப் பண்ணணும். ஸோ இங்கே இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய இங்கே வருது பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அதை நீங்கள் வந்து டீச்சர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறீங்களோ ஸோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிடுவீங்க. அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் டைப் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதை கேல்குலேட் பண்ணோம். எப்போ அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் கீழே பாருங்கள் சப்மிட் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அகெயின் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி அமௌண்ட்டு அதே மாதிரி டோட்டல் அமௌண்ட் காமிக்கும். ஸோ அகெயின் சப்மிட் ரெக்கார்ட், அதே சேம் திருப்பி சப்மிட் ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ்குள்ளே போயிடும். ஸோ பேமெண்ட் பேஜ்குள்ளே போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கேட்கும். ஸோ நீங்கள் டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு கிளிக் பண்ணிவிட்டு அது டெபிட் கார்டில் என்ன டைப் ஆஃப் கார்டுன்னு கேட்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதில் உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது காமிக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வந்து உங்களுக்கு வரும்.
ஸோ அந்த ரிசிப்டை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபார்மோட அட்டாச் பண்ணி சபாக்கு சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டைரெக்டாக பே பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அங்கேயே பே பண்ணி கொடுத்துட போகிறீங்க. பட் ஆன்லைனில் பண்ணுறவங்க இதில் வர ரிசிப்டை கம்பல்சரி அட்டாச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ரிசிப்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து அது என்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நான் அந்த ரிசிப்ட் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுதான் ஃபைனல் ரிசிப்ட் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுறது. ஸோ தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ஸோ போட்டிருக்கு இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ரிசிப்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துடணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஸோ இது எல்லாமே இதில் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ஐடி, செஷன் நேம், ஸ்டேட் நேம், பிரச்சாரக் நம்பர். ஏன்னா நம்ம பிரச்சாரக் தான் இப்போ பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ பிரச்சாரக் நம்பர் இருக்குது, பிரச்சாரக் நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நம்ம கொடுத்துருந்த இமெயில் ஐடி, டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும், ஃபீஸ் வந்து எவ்வளோ டோட்டல் பே பண்ணியிருக்கோம், ஸ்டேட்டஸ் ஃப்ரம் பேங்க்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ன்னு காமிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய அப்ளிகேஷன் அங்கே ரிசீவ் ஆகிடுச்சு, அதாவது பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் அப்படின்னு இருக்கணும். இந்த இடத்துலனா இந்த ஸ்டேட்டஸ் ஃப்ரம் பேங்க்கில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அந்த ரிசிப்டில் சக்ஸஸ் இருந்தால் தான் அது பேமெண்ட் ஓகே ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ரிசிப்ட் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனலாக உங்களுக்கு. இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு இதை அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் ஸ்டாப் பண்ணி சபாவோட அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது நான் பிரச்சாரக் ஸ்டூடெண்ட்டோடது நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிரச்சாரக் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது, பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றது பார்த்தோம். இப்போ நான் பிரச்சாரக் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன், ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு சேம் அதே தான். இந்த ப்ளூ லிங்க் வந்து டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளூ டிக் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சேம் அதே தான். இங்கே பாருங்கள், மொபைல் நம்பர் கேட்டிருக்கு, இமெயில் ஐடி உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பில்லிங் நேம், ஸோ யார் பேரில் இதை வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க, இந்த அமௌண்ட்டு யார் நேமில் பே பண்ணுறீங்க, அது பில்லிங் நேம் வரும். நேம் டைப் பண்ணிவிடுங்க. நேம் டைப் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து ப்ராப்பராக இதில் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிசீவ் ஆகும். அதனால் எல்லாமே டீட்டெயில் எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் தென் சென்டர், அதாவது பின்கோடு, எஸ்பெஷலி பின்கோடு வந்து ப்ராப்பராக கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் ஆல்சோ வருது. ஸோ பின்கோடு நீங்கள் ராங்காக கொடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிசீவ் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டர் நேம்ன்றது உங்களோட ஏரியா நியர்பை என்ன இருக்கோ இங்கே பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி பிளேசஸ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இது உங்களுக்கு எந்த பிளேஸ் வந்து நியரஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடக்கூடிய இடம். அதாவது நீங்கள் போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா? ஸோ அந்த பிளேஸ் எந்த இடத்துல வேணும் அப்படின்றத அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல எத்தனை அப்ளிகேஷன், இப்போ நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1ன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லாமே ஒரு குரூப்பாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எத்தனை அப்ளிகேஷன்ஸோ அத்தனை அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னா இங்கே சப்மிட் ரெக்கார்டுன்னு இருக்குல்ல, அந்த சப்மிட் ரெக்கார்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேமெண்ட் எல்லாமே அதுவே உங்களுக்கு திருப்பி மென்ஷன் பண்ணி இதே பேஜில் வந்து நிற்கும். இந்த இடத்துல அமௌண்ட் காலியாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல அமௌண்ட்டும் உங்களுக்கு எவ்வளோன்னு பே பண்ணணும்னு காமிக்கும். ஸோ அது கொடுத்த உடனே உங்களுக்கு பேமெண்ட் பேஜ்குள்ளே போயிடும். ஸோ பேமெண்ட் பேஜ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு கேட்கும். அதில் நீங்கள் எந்த கார்டு வச்சுருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி முடித்த உடனே ப்ராசஸ்ஸு எல்லாமே கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஜெனரேட்டட் ஐடி ரிசிப்ட், ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பிரச்சாரக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ரிசிப்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே சேம் ரிசிப்ட் தான் உங்களுக்கும் ரிசீவ் ஆகும். ஸோ அதில் நீங்கள் என்னென்ன நான் இன்ஸ்ட்ரக்ஷன் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் ஃப்ரம் பேங்க், அதாவது சக்ஸஸ்ன்னு வந்திருக்கணும். ஜெனரேட்டட் ஐடி நம்பர் இருக்கும், அந்த ஐடி நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிசிப்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து தான் உங்கள் அப்ளிகேஷனோட டைரெக்டாக நீங்கள் சபாக்கு அனுப்பணும். ஒன்லி நம்ம பேமெண்ட் மட்டும்தான் ஆன்லைனில் பண்ணுறோம். அப்ளிகேஷன் உங்களுடைய புக் பேக்கில் இருக்கிற அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இதில் ஓப்பனாக இருக்கிற ரிசிப்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். இப்போ டைரெக்டாக சபாக்கு போய் பே பண்ணுறவங்க அந்த ஸ்லிப் அட்டாச் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் பேமெண்ட் ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் ரிசிப்ட் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்.